இப்ப நேம்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் வேர்டான பி மட்டும் நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்க போறோம். அது எப்படி பார்க்கலாம்னா, இந்த மாதிரி ஸ்கொயர் பிராக்கெட் ஓபன் பண்ணிக்கிறேன். இதுல வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த முதல் வேர்டோட நம்பர் மட்டும் போடணும். நம்ம வந்து இப்போ 1ன்னு போடுவோம். 1ன்னு போட்டு ரன் பண்ண என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து 6ன்னு பிரிண்ட் ஆகுது இல்லையா? பட் நம்ம வந்து என்ன போட்டிருக்கோம், 1ன்னு போட்ட முதல் வேர்டு தான் நமக்கு வரணும். நேம் இங்க இருக்கு, கிளிக் பண்ண இங்க ஷோ ஆகுது. அப்ப அதுல ஃபர்ஸ்ட் வேர்டு என்ன, பி தானே. ஆனா எனக்கு 6ன்னு பிரிண்ட் ஆகுது. அது ஏன்னா ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் நமக்கு 1 2 3 ஸ்டார்ட் ஆகுது. 0 1 2 3 4 அப்படிதான் ஸ்டார்ட் ஆகும். நிறைய பேர் குழப்பமா இருக்கலாம், என்னடா 1 2 3ங்கிற 0ங்கிறான், குழப்பமா இருக்கலாம். பட் விஷயம் என்னன்னா, நம்ம ஸ்கூல் லைஃப்ல காலேஜ்ல படிச்சது எல்லாமே 1 2 3 4 அப்படி ஸ்டார்ட் பண்ணிருப்போம் நம்பர்ஸ் லேர்ன் பண்ணும்போது. பட் ப்ரோக்ராமிங் பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாதுங்க. அது எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா, ஸ்டார்ட் ஃப்ரம் 0, அப்புறம் 1 2 3 4 5 அப்படி போய்கிட்டே இருக்கும். இப்ப இங்க 0th ஆர்டர்ல இருக்கிற நம்பர், சாரி 0th ஆர்டர் இருக்கிற வேர்டு என்ன பாத்தீங்கன்னா பி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆர்டர்ல என்ன இருக்கு பாத்தீங்கன்னா ஆர் இருக்கு இல்லையா? அப்ப நமக்கு பிக்கு என்ன பண்ணணும், நம்ம 0ன்னு கொடுக்கணும். இப்ப நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். இப்ப நான் கமெண்ட் பண்ணதுனால என்ன ஆகும்னா, எனக்கு இங்க இருக்க இந்த நம்பர் வந்து கன்சிடர் பண்ணிக்காது. உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் கீழே போட்டிருக்கேன். ஓகேவா? நம்ம இது விட்டு தள்ளிடலாம். இப்ப நான் எனக்கு இந்த பி வேணும்னா நான் என்ன பண்ண போறேன்னா, கீழே வந்து 0ன்னு கொடுக்க போறேன். 0ன்னு கொடுக்கறதுனால இப்ப எனக்கு என்ன ஆகும்னா, ஃபர்ஸ்ட் ஆர்டர் என்ன இருக்கு, 0க்கு மேல பின்னு இருக்கு. இப்ப இந்த பி வந்து பிரிண்ட் ஆகும். சோ பாத்தீங்களா, பின்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. இதுல இருந்து எல்லாமே ஸ்மால் லெட்டர்ல இருக்கு இல்லையா? இப்ப இதை நான் வந்து எல்லாத்தையும் கேப்ஸா மாத்த போறேன். எப்படி மாத்தலாம் நம்ம? இது என்ன பண்ணும்னா, நேம்ல இருக்கிற எல்லா வேர்ட்ஸுமே, எல்லா லெட்டர்ஸுமே பாத்தீங்கன்னா அப்பர்ல மாத்தி கொடுத்துரும். அதாவது கேபிட்டல் லெட்டர்ல. இப்ப ரன் பண்ற பாருங்க. ஸோ பிஆர்யூசின்னு சொல்லிட்டு எனக்கு பார்த்தீங்கன்னா கேப்ஸ்ல காட்டுது பாருங்க. நான் எல்லாமே ஸ்மாலா கொடுத்துருக்கேன். இப்ப இருக்கிற ஏதோ ஒரு வேர்டை மட்டும் என்ன பண்றேன்னா, இப்போ வந்து நான் கேப்ஸ் மாத்துறேன். இப்போ லாஸ்ட்ல இருக்கிற ஸ்மால் எடுத்து கேப்சி மாத்துறேன். அப்பயுமே எனக்கு என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, அதே ப்ரூஸ் தான் காட்டுது. ஸோ இப்ப எனக்கு இதுல இருக்க எல்லா வேர்டுமே ஸ்மால் லெட்டர்ல வரும்னு வச்சுக்கோங்க. இப்ப நான் எல்லாம் என்ன பண்றேன், பிஆர்யூசின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே இப்ப கேப்ஸ்ல மாத்துறேன். இப்ப எனக்கு ஸ்மால் லெட்டர் வேணும்னா லோவர்னு கொடுக்குறேன். இப்ப என்ன ஆகும், எனக்கு எல்லாமே லோவர் மாறிடும். நான் என்னதான் மேல கேப்ஸ் கொடுத்தாலுமே இல்ல ஸ்மால கொடுத்தாலுமே, நான் இங்க என்ன கொடுக்கறனோ அதுதான் எனக்கு இங்க நடக்கும். ப்ரூஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, எனக்கு வந்து இங்க லோவர்ல வந்திருக்கு, ஐ மீன் ஸ்மால் லெட்டர் வந்திருக்கு. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.